அதாவது ஓடிடியில் வந்து படங்கள் உடனே வந்துடும், புது படம் வருது அப்படின்னு சொல்லி சந்தாதாரர்கள் எல்லாம் இவங்க சேர்த்திட்டு, சந்தாதாரர்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓடிடியில் என்ன பண்ணாங்க, படம் வாங்காம நிறுத்திட்டாங்க டக்குனு இந்த வருஷம். ஒரே டைம்ல அவங்க எல்லாம் யூனியன் ஆகி எந்த படம் வாங்குறது கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கண்டபடி வச்சு கொடுத்துட்டாங்க. டெக்னீஷியன் எல்லா பக்கம் சம்பளம் ஜாஸ்தி. இப்போ என்ன ஆகுது, ஓடிடி வியாபாரம் கிடையாது. ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் சினிமா விற்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது ஒரு சைடு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி. காரணம், சேட்டலைட்ல படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா 2.5 மணி நேரத்து படத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளம்பரம் போட்டு அந்த டைம்ல தான் பார்க்க முடியும். ஆனால் ஓடிடியில் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம், விளம்பரமே கிடையாது. ஸோ சேட்டலைட்டில் படம் பார்க்குற குறைஞ்சி வச்சு சேட்டலைட்டோட படுபாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஏற்கனவே 5 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு படத்தை 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது கூட அவங்க இல்லை சேட்டலைட்காரர். ஸோ வியாபாரத்தினுடைய எல்லா இடமும் முடங்கி போச்சு. ஓடிடிக்காரர் வாங்குறது கிடையாது, சேட்டலைட் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் அந்த பழைய பட்ஜெட் செலவு பண்ணி போட்டு இப்போ இந்த ஒரு வருஷமா அண்டர் ப்ரொடக்ஷன் அத்தனை படங்களும் இப்போ பெண்டிங் நிற்குது. படம் காப்பி எடுத்து வச்சாச்சு. இந்த முன்னணி நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 10 பேர், இவங்க படங்களுக்கு தான் ஓடிடி வியாபாரம் நடக்குது, இவங்க படங்களுக்கு தான் வியாபாரம் நடக்குது, வெளியில பரவண்டா பேசி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி எல்லாருமே இந்த 40 கோடி 50 கோடி 25 கோடி 100 கோடி 150 கோடி வாங்கினவங்க ஒருத்தருக்கு கூட ஷூட்டிங் கிடையாது. எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லா தயாரிப்பாளரையும் காலி பண்ணிட்டாங்க. இருந்த தயாரிப்பாளர் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ லைக்கான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி 1000 கோடி ரூபாயோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு டோட்டலா அந்த கம்பெனியில் வந்து இருந்துட்டு படமே எடுக்காம கம்பெனி வெயிட் பண்றாங்க அவங்க. ஏன்னா மிகப்பெரிய லாஸ். அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி வந்தவங்களையும் சேர்த்து இவங்க காலி பண்ணிட்டாங்க. இந்த பெரிய நடிகர்கள் தான் பண்ண வேலை. இவங்களுடைய பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டுனா பொன்முட்டை விடுறாங்க ஆத்து, அந்த வாத்தை அறுக்கிற மாதிரி அறுத்துட்டாங்க எல்லாம் இந்த 2-3 வருஷத்துல. சும்மா சௌரியத்துக்கு சம்பளம் கேட்க வேண்டியது, அவங்கள அது கொடுத்தாங்க. கொடுத்து என்னாச்சு, அந்த வியாபாரம் நின்ன உடனே அவங்களால யார் ரிலீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு தெரியும், போன வாரம் அந்த ஜூனியர் பாலையா அவருடைய படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நின்று போச்சு. தெலுங்கு தமிழ் எல்லா மொழியிலும் வர வேண்டிய படம் இந்த வெள்ளிக்கெல்லாம் வேற படமே கிடையாது. அந்த ஒரே படம் தான் தியேட்டர்களுக்கு. அந்த படம் திடீர்னு நைட், இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் அவரே வந்து இறங்கி ஹீரோவே இறங்கி வேலை செஞ்சு பார்த்தார். ஒன்றும் நடக்கல. காரணம் என்ன, 30 கோடி ரூபா ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பணம் செலுத்தணும், தயாரிப்பாளர்கள் செலுத்த முடியல. அதனால படம் ரிலீஸ் நின்று போச்சு. ரிலீஸ் ஆச்சுன்னா என்னமோ அந்த படத்துக்கு எந்த படமா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படமா இருக்கட்டும், ரிலீஸ் நின்று மறுபடியும் வந்து போட்டுட்டா ஒரு சின்ன ஜர்க் இருக்கு அந்த படத்தில். சரியான தேதியில் ரிலீஸ் ஆனது தான் அதனுடைய பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்குது. தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது இன்னைக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே கட்டணம் குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கேயே வந்து தியேட்டர்கள் எந்த தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்களாக மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அத்தனை காரணங்களும் இந்த பெரிய நடிகர்களும் டெக்னீஷியன்கள் தான். நீங்கள் வந்து தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னு நினைங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா இந்த மோசம் போயிருக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறேன்னு போட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த 5 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் மாதிரி காது கொடுத்தே கேட்கல. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு ஒத்து வர்றாங்க. இந்த ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை ஒரு 4 பேர் அவங்க இந்த பெரிய நடிகர்கள் வச்சு எடுத்துகிட்டு இல்லை எங்களுக்கு ஓடிடி விலை கிடைக்குது, அதனால நாங்கள் 4 வாரத்துக்கு கம்மியாக 4 வாரத்தில் போடுவோம்னு சொல்லியிருக்கான்ட்டு இப்போ அந்த 4 பேருமே படத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க படமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது, அவங்க படமே ரிலீஸ் பண்ண முடியல. இதுதான் நிதர்சனம். இதை தான் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம். ஓடிடிக்கு ஒரு சின்ன டைம் கேப் கொடுத்து பண்ணுங்க, சம்பளங்களை குறைங்க, சம்பளங்கள் இந்த சம்பளம்லாம் கட்ட முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட், தயாரிப்பாளர்களை வந்து சொல்லுவாங்களே இதில் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டியது. ஒரு படம் ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லிட்டுனா, ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னா, பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்தாங்கன்னு சொல்லிட்டுன்னா, நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க, 1 கோடியோ 2 கோடியோ சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் யாருக்கு ஏன்னு சொல்ல மார்க்கெட்டுக்கு இது வாங்குறேங்கிறீங்க, தாராளமாக வாங்குங்க, வேணான்னு சொல்கிறது. ஆனால் அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு நாளைக்கு பேட்டா 25,000 30,000 ரூபா பேட்டா மட்டும். அந்த ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற சம்பளம் தனி, பேட்டா 30,000 நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பவுன்சர், ஒரு ஹீரோ வந்தாருன்னா அந்த ஹீரோனுடைய 5 பவுன்சர் 6 பவுன்சர். எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து குண்டு கருப்பையா குண்டுமணி எல்லாரும் பாதுகாவலராக வருவாங்க. சம்பளம் எம்ஜிஆர் தான் கொடுத்துட்டு இருந்தார். படத்தில் நடிப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் சம்பளம் வாங்குவாங்க. இன்னைக்கு இவங்க அப்படி இல்லை. 6 பவுன்சர் ஹீரோ கூட வருவாங்க. 6 பவுன்சருக்கு தயாரிப்பாளர் சம்பளம் பேட்டா கொடுக்கணும். நீங்கள் சம்பளம் வாங்குறது 10 கோடி 15 கோடி 20 கோடி சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் இதுக்கு அந்த பேட்டா அவர் தலையில் கட்டுறீங்க. பெட்ரோல் அலவன்ஸ், வீட்டிலேருந்து இவங்க சொந்தக்காரில் வந்தாங்கன்னு அன்னைக்கெல்லாம் என்னன்னா கம்பெனிலேருந்து காரணம் அனுப்புவாங்க, கம்பெனி காரில் ஏறி வருவாங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் அந்த பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க. நல்லா தாராளமாக உங்கள் சொந்தக்காரில் வாங்க. ஆனால் சொந்தக்காரில் வந்து நீங்கள் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பெட்ரோல் வாங்குறீங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தயாரிப்பாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க.
இன்னைக்கு தயாரிப்பாளர்களே இல்லை. தயாரிப்பாளர் விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்லா இருந்த எல்லா கம்பெனியும் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. யார் காரணம்? நீங்க தான் காரணம். தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து முடிவு பண்ணி ஓடிடிக்கெல்லாம் படம் கொடுக்க மாட்டா, இல்ல பெரிய விலைக்கு தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது முடிவு பண்றாங்க? நடக்காது. அவங்க ஒரு பெரிய விலைக்கு தான் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அவங்க தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி ஒற்றுமையா இருந்து சொன்னாலுமே அவங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சீரீஸ் இருக்கு, நான் பண்ணிட்டு போறேன்ட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த காரணங்களால பெரிய ஹீரோக்கள் படங்கள் கொஞ்ச நாளா எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஆமா, அதான் மெயின். பெரிய ஹீரோக்களுக்கு வந்து பண்ணணும்னாலுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணணுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூர்யாவுடைய பிளாக் ஓடிடி வாங்காம நின்றுட்டு இருக்கு. கார்த்தினுடைய சர்தார் 2 நின்று இருக்கு. இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு இருக்கிற அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற படங்கள் எந்த படமும் ஓடிடி வியாபாரம் இல்லை. இப்போ விஷால் பண்ணிட்டு இருக்க மகுடம் நம்ம வியாபாரம் ஆகலை. அதான் இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் எடுத்துட்டு பண்ணால் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கமல் சார் ஒரு படமும் அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. அஜித் படம் ஒன்றுமே கிடையாது, ஷூட்டிங்கும் கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல. சிம்பு கூட ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல. என்ன காரணம்? தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு. ஸோ ஆரம்பிச்சா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. அடுத்த வருஷம் இன்னும் மோசமா இருக்கும். இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்று இருந்தாங்கன்னா, அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. 50 கோடி வாங்கினவங்க சரி, அன்னைக்கு வியாபாரம் இருந்தது, 50 கோடி வாங்கினோம். இன்னைக்கு வியாபாரம் இல்லை. ஒரு மினிமமாக ஒரு 15 கோடியோ 20 கோடியோ கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. கொடுத்தா கொடுக்காட்டி பொண்ணு வீட்டில் இருக்க வேண்டியதாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படம் இப்போ ஷூட்டிங் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் சினிமா தான். ஆனால் எல்லா மொழியிலும் இதுதான் நிலைமைங்கிறது நான் கேள்விப்பட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.